கம்பெனி டான்ஸா? அப்படியே சைஸா உள்ள ஊட்டி வராரு சாமி. வேலை முடிஞ்சா மச்சான் உனக்கு இருக்குதோட சாமிக்கு நல்லாவே இருக்கு. நல்லா செய்யறாரு. இதான் நம்ம பீஸ். யாரு ஆளு? அப்புறம் என்னையா கொடுத்து வச்ச மகராசி. என்ன சாமி தொட விட மாட்டேன். அருமையான ஆட்டம். சிவன் ஆடியது கொடுகொட்டி ஆட்டம். சரி, ஆடியது பாண்டன். இப்படி பலவிதமான ஆட்டங்கள் நான் பாத்திருக்கேன். நீங்க ஆடுனீங்கல்ல? ஆமா. இது என்ன ஆட்டம்? இதுதான் பித்தலாட்டம். எந்த ஆட்டம் வேணாலும் ஆடுங்க, பித்தலாட்டம் மட்டும் ஆடிடாதீங்க. கிடைக்குமா? எப்படி ஏந்தி ஏந்தி கொடுக்குது? உள்ள இருக்கிறது யாரையா? என் தங்கச்சி வள்ளி. என்ன பூனை கருவாடை வெறுத்த மாதிரி வெறுத்து போறோம். சாமி ஓடி ஓடி போறாரு. தங்கச்சி வள்ளி வாடா. பாட்டொன்று கேட்டேன் பரவசமானே நானது பார்த்தார் ஒருவர். பரவசமானே நானது பாடவில்லை. பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர், நானதை பாடவில்லை. என்ன எது கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரதர்? ஆமாடா. மேலோகவாசி? ஆமாயா. வராதவர் வந்திருக்கிறாரு. நீங்க பாத்தீங்களா? நான் இதுக்கு முன்னாடி அவரை உயிரோட பார்த்ததே இல்லை. இல்ல ஓவியத்துல தானே நம்ம பார்த்திருக்கோம். நம்ம மாண்ட பிறப்பு மகரிஷிகள்லாம் கண்ணுக்கு தெரியுதே பெரிய விஷயம். ஆமா. நீ ஏதோ முன் ஜென்மத்துல ஏதோ வந்து என்ன தவம் இருந்து வரம் பெற்று இருக்க. ஆமா. அதனால அவரை பார்த்திருக்கீங்க. ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? பார்த்தேன். ஏன்னா மகரிஷிகள்ட்ட ஆசீர்வாதம் சாதாரண ஆள் இல்ல. இல்ல நம்ம வேள்வி மலை சாரல் மகரிஷிகள் வருவது வழக்கம் தானே. அதனால வர சொல்லுங்க. ஆசீர்வாதம் வாங்கணும் பெரியவங்க இல்லையா? வர சொல்லுங்க. கூப்பிடவா? வந்தவர்களை வரவேற்கும்.
வந்தவரை வரவேற்க வேண்டும். கலைவாணி மகனான கலைஞான வடிவான கலைஞான மகரிஷியே வருக வருக வருக. இசைக்கு ஒரு இலக்கம் வகுத்த இசை ஞான வல்லலே வருக வருக. உலகத்தின் உயிர்களை படைத்து அவை ஒவ்வொன்றிற்கும் விதியின் வகுப்பிழைக்கும் பர பிரம்மதேவரின் அருண் தப புதல்வரே வருக வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி இறுதியில் நலமாகவும் வளமாகவும் முடித்து வைக்கும் வாக்கு சாதனைமிக்க மகா அனுபவரே வருக வருக. நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கும்போது தாங்கள் வந்திருந்தால் குறிஞ்சின் பண் முழங்க கோலாகலமாக வரவேற்றிருப்போம். நாங்கள் இருப்பதோ கானகம். எங்கள் எளிய வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எங்கள் குலம் வாழ குடி வாழ நாடு வாழ நாட்டு மக்கள் வாழ மொழி வாழ யாமும் வாழ வாழ்த்தேற வேண்டும் மகிழ்ச்சி. நீங்க தான் உங்கள் இருவருக்கும் என்ன வர வேண்டும்? சாமிட்ட அரிசி கழுவ குண்டா சட்டியில அவர் குண்டா சட்டி வாங்கிட்டா அது காலிய பண்ண வாங்கி தரவா? ஏய் சாமி என் மண்டை மேல பூ வச்சிருக்காரு. மண்டை மேல ஏன் பூ வச்சிருக்காரு? சாமி மண்டை மேல தான் வைப்பாரு. அப்புறம் வா போவோம். விளையாட்டு பருவம் கிழட்டு பருவம் மங்களம் உண்டாகட்டும். நலமுடன் வாழ்க. குன்றைத்த விளக்கொலியாக கோடி கோடி இன்பங்களை பெரும் குலமகளாக அந்த குமர கடவுள் துணையுடன் வாழ்க. இந்த இடத்திற்கு வந்தவுடனே என்னை வணங்கிய உங்களை நான் எவ்வாறு வாழ்த்த வேண்டும்? உங்களை வாழ்த்து விட்டு அப்படியே அதே மெட்டுல பெண்மணி நீ வா பெண்மணி நீ வாழ கண்மணிகள் வாழ உங்கள் குல தெய்வம் ஒருவனின் அருளுடன் வாழ நல்லோட நெஞ்சம் இறங்கிட நாயகி நீ வாழ்க. பெண்மணி நீ வாழ்க அருள் கண்மணி நீ வாழ்க. மகத்தில்லாது முப்பழமோடு பால் அன்ன முகந்து கடுத்திடுவாராகின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்ற கவிக்கு இணங்க நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களை பற்றி சகல விவரமும் எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் முதலாக உங்களுடைய நாட்டின் பெயரை தெரிய வேண்டும் என்பதாலே வண்டு விழிக்கர் கண்டு மொழி வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே வண்டு விழிக்கர் கண்டு மொழி மாதே வந்திருக்கும் நாடு ஈரேழு 14 உலகங்கள் செல்பவர், முக்காலம் உணர்ந்தவர். நான் எங்கே பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், எதற்காக புலோகத்தில் வந்திருக்கிறேன், இனிமேல் எங்கே செல்ல போகிறேன், எல்லா உண்மையும் தெரியும். இருந்தாலும் ஏதோ சண்டைக்கு வந்தது மாதிரி தான் தெரியும். ஏன்னா நாரதருடைய கழகம், நாரதர் ஒரு கழகம் பண்ணலன்னா தலை வெடிச்சிரும். ஏன்னா நான் எங்கள் அப்பா சொல் கேட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன், திணைப்புணம் காக்க வந்திருக்கேன். நீங்கள் உங்கள் அப்பா சொல் கேட்காததுனால சாபம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால் இங்கே வந்தது சண்டைக்காக தான் இருக்கும். நீங்கள்
கலகம் பண்ணத்தானே வந்தீங்க. தெரிஞ்சுக்கிட்டே வந்தா எதுக்கு வருவாங்க? வம்புளுக்கு தானே வந்திருக்கிய. எதுக்கு வந்திய? வம்புளுக்கு தானே வந்திய. அருமையான பேச்சு. உங்களுடைய அப்பா சொல்லை நீங்க கேட்டீங்க, எங்க அப்பா சொல்லை நான் கேட்கல. ஆக அப்ப உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, எல்லாமே தெரியும்ல. அப்ப தெரிஞ்சிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா வம்புளுக்கு தான் வந்திருக்கீங்க. அதான் உண்மை. வம்பு இழுக்கத்தான் வந்து வம்பு இழுக்க தானே வந்திருக்கீங்க. அதாவது முருகப்பெருமான் அவையாற்ற என்ன கேள்வி கேட்டாரு? சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்டாரு அந்த கேள்விய. தெரியும். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்களும் இப்ப தமிழ் பாட்டில தமிழை சுட முடியாதப்பான்னு சொன்னாங்க. திருப்பி பதில் சொல்ல முடியும்ல? சொல்ல முடியும்ல? அப்படி ஒரு வம்பான கேள்வி கேட்க வந்தீங்களா என்கிட்ட? கண்டிப்பான முறையில் திரௌபதி ஆகப்பட்டவள் மகாபாரதத்துல துரியோதனன் சபைக்கு வந்து துகிலுறுவதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க? அழைத்து வர சொல்றாங்க ஒரு தூதுவனை விட்டு. அதுக்கு திரௌபதி என்ன தெரியுமா கேள்விட்டா அந்த தூதுவன்ட்ட? அதாவது என்னுடைய தலைவன், அதாவது யாரு இழந்தது அவளை? தர்மனாகப்பட்டவன் சூதாடி தன்னை இழந்த பின் என்னை இழந்தானா அல்லது என்னை இழந்தவன் தன்னை இழந்தானா என்ற கேள்வியை கேட்டார். அப்படிப்பட்ட அது குதர்க்கமான கேள்வி கேட்க போறீங்களா? இல்லை என்ன கேள்விதான் நீங்க கேட்க போறீங்க? என்னத்தை முதல்ல வந்து நாட்டை பத்தி கேட்குறீங்க. அதாவது நான் நினைச்சேன் குழலினது யாழினது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்கிற நோக்கத்துல என்னை ஒரு பிள்ளை மாதிரி நினைச்சு கேட்டிருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கேட்க வந்ததை பார்த்தா அப்படி தெரியல. ஆரம்பத்துல சொன்னேன் தங்களை பத்தி சகல விவரங்களுமே எனக்கு தெரியும் அப்படின்னு. உங்களை பற்றி விஷயங்கள் எனக்கு தெரியும். விவரமே தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா அது வம்புக்கு தானே. உங்களை பற்றி விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. ஞான நிலை ஞான நிலை மலைநாடு. உங்களுடைய பெயர் என்னவோ? வள்ளி. வள்ளி இங்க வர காரணம் திணைக்காவலுக்கு. திணைக்காவல் அப்படின்னா என்னென்ன திணை இங்க உள்ளது? செந்தினை கருந்தினை. செந்தினை யாருக்கு? கருந்தினை யாருக்கு? செந்தினை முருகப்பெருமானுக்கு, கருந்தினை எங்களுக்கு. சரி, கையில வச்சிருக்கீங்கல்ல கவன். கவன் அப்படின்னா அது எதற்காக? பறவைகளை உயிர் சேதம் இல்லாமல் பயிர் சேதம் இல்லாமல் விரட்டுவதற்கு. ஆக இங்க வரக்கூடிய பறவைகளை வந்து உயிர் சேதம் இல்லாமல் விரட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, எதை வச்சு விரட்டுறீங்க? கவன் வச்சு விரட்டுறீங்க. ஆலோலம் சோ என்கின்ற ரீங்காரம் விட்டு விரட்ட சொன்னாங்க தந்தை. நான் கேட்கிறேன், பறவை இங்க வருது அப்படின்னா பறவை இங்க எதற்காக வருது? திணைகளை கொய்வதற்கு. அப்படி திணையை கொய்வதற்கு வரக்கூடிய பறவைகளை விரட்டலாமா? விரட்டுறதுக்கு தானே வந்திருக்கோம். விரட்டுறது தவறுன்னு நான் சொல்றேன். ஏன் விரட்டுறது தவறுங்கிறீங்க? ஏமா தமிழுடைய பண்பாடு என்ன? பண்பாடு என்ன? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க உட்காருங்க இதுதான் தமிழ். அது மட்டும் தான் இருக்கு பண்பாடு. நல்ல ஒரு தமிழ் பெண் என்ன இருக்கணும்? எத்தனையோ பண்பாடுகள் இருந்தது அவர்களுக்கு. ஆனால் மிச்சம் மீது இன்னைக்கு இருக்கிறது எது தெரியுமா? அந்த வந்தவங்களை வரவேற்று சோறு ஓடுறதே. அந்த நிறைய இடத்துல அழிஞ்சு போச்சு. பண்பாடு உண்டு. ஆனா நீங்க ஒரு தமிழ் பெண்ணு தானே. பசியோடு வரக்கூடிய பறவைகளை நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? பசியோடு வரக்கூடிய பறவைகளை விரட்டுவது தவறு இல்லையா? ஏன் என்ன தவறு கண்டீங்க? பசியோடு பறவைகளை விரட்டிதான் ஆகணும். ஏன் தெரியுமா? அதாவது பறவைகள் கொத்தி உணவை உண்டால் அது தவறல்ல. சரி. ஆனா அதே பறவை என்ன செய்யும்? அதுக்கு என்ன 6 அறிவா இருக்குது? கிடையாது. இல்ல 4 அறிவு. எச்சமிட்டு சென்று விடும் அல்லவா? இறைவனுக்கு எச்சில் பட்டதை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார். ஆனால் எச்சமிட்டதை நாமே அதற்கு படைக்க கூடாது. அது ஐதீகம் கிடையாது. ஆக சாஸ்திரத்துக்கு புறம்பானது. அதனாலதான் என்னுடைய தந்தையார் எச்சம் படாமல் இருப்பதற்காக பறவைகளை விட்டு. எச்சில் என்பது வேறு, எச்சமிடுவது வேறு. எச்சம் என்பது வேறு. ஏன்னா எச்சிலை வந்து தெய்வம் ஏத்துக்கிறோம். கண்டிப்பா ஏத்துக்கிறோம் சொன்னீங்க. ஏன்னா உண்ணுகின்ற உணவு எச்சில், உடுத்துகின்ற உடை எச்சில், கறக்கின்ற பால் எச்சில், கடைசியில வாழுகின்ற வாழ்க்கையே எச்சில் அப்படின்னு.
ஒரு தெய்வத்திற்கு பாலாபிஷேகம் செய்யறோம். அந்த பாலை கறக்கும் பொழுது கன்று முதல்ல எச்சில் வச்சிருதுல, கண்ணுக்குட்டி நடுவுல எச்சில் வச்ச பிறகு அதை தான் கறந்து போய் பாலாபிஷேகம். அப்ப அந்த பாலாபிஷேகத்தை வந்து தெய்வம் ஏத்துக்கிறது. தெய்வம் ஏற்றுக்கொள்கிறது. தெய்வத்திற்கு தேனாபிஷேகம் செய்யறோம். அந்த தேன் யாருடைய குளவியானது எல்லா பூக்களிலும் சென்று என்ன செய்து மகரந்தத்தை எடுக்கிறது, சேர்க்குது. அப்ப அந்த தேன் வந்து தேனினுடைய எச்சில், அதை வந்து தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்கிறோம். அதை தேனாபிஷேகம் செய்கிறோம். அதே தெய்வத்திற்கு பட்டாடை சாத்துறோம். பட்டாடை யாருடைய எச்சில்? பட்டு பூச்சி, பட்டு புழுக்களின். அப்ப இத வந்து தெய்வம் ஏத்துக்கிறது. கண்டிப்பா ஏத்துக்கிறோம். எச்சிலை வந்து தெய்வம் ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோவிலுக்கு நம்ம அன்னதானம் வைக்கிறோம். நம்ம சாப்பிட்டு போட்டு மிச்ச மீதியை கொண்டு போய் சாமிக்கு படைக்க முடியுமா? முடியாது. என்ன காரணம்? சிலது பேசுறதுக்கு ஒத்து போகும், நடைமுறைக்கு ஒத்து போகாது. சிலது நடைமுறைக்கு ஒத்து போகும், பேசுறதுக்கு ஒத்து போகாது. ஆக அப்ப தெய்வங்களை வந்து அன்றைக்கு திண்ணன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்பனாகப்பட்ட என்னவன்னா சிவனுக்கு மாமிசத்தை சுவைத்து தான் கொடுத்தான். அந்த மாமிசத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா இறைவன் மனிதனுடைய இதயத்தை தான் பார்க்கிறார். அவர் என்ன நினைத்து அந்த மாமிசத்தை சுவைத்தார் அப்படின்னா, சிறந்த மாமிசத்தை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருந்ததல்லவா, அந்த எண்ணத்தை தான் பார்த்தார் வழி, அவருடைய எச்சிலை பார்க்கவில்லை. அதே போல அவ்வை மூதாட்டி என்ன பண்ணா? கனியை சப்பித்தான் கொடுத்தா. அப்ப அந்த எச்சிலை வந்து தெய்வம் ஏத்துக்கிடுச்சு. ஆமா. இதெல்லாம் வந்து அதே போல ராமாயணத்துல சபரி என்கிற மூதாட்டியார் என்ன செஞ்சாங்க? நாவல் பழங்களை, அதாவது ராமன் அவதாரம் எடுத்து வரும் வரையிலும் ஒவ்வொரு நாவல் பழமாக இனிப்பான நாவல் பழத்தை சுவைத்து பார்த்து முடிச்சு போட்டு வச்சிருந்தாளாம். ஆக அதை அவர் ஏற்றுக்கொண்டாள். அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பான முறையில் அவருடைய இதயம், அவளுடைய எண்ணம் தூய்மையானதாக இருந்தது. இறைவனுக்கு தர வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது ஒழிய அது வந்து எப்படிப்பட்டது எச்சில் என்று நினைக்கவில்லை. அதான் சொல்லுவாங்க, உண்மையான பக்திக்கு இறைவன் எப்பொழுதுமே மெச்சுவது உண்டு. ஆமா. ஒரு தெய்வத்தின் மீது உண்மையான பக்தி இருந்தால் எந்த ஒரு தெய்வமுமே நிறைவான ஒரு அருளை தரும். இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு கோவில்ல போய் சாமி கிட்ட போய் எனக்கு புள்ள குடி நல்லா இருக்கணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம கேட்கிறோமே, இது சரியா தவறா? தவறுன்னு சொல்றாங்க முன்னோர்கள். ஒரு ஆலயத்திற்கு சென்று ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், நான் கை நிறைய சம்பாதிக்கணும், தெய்வத்துக்கிட்ட போய் கேட்கவே கூடாதான் எதுவுமே. ஏன்? நம்மை படைத்தவன் இறைவன், அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அவரவர் செயலுக்கு ஏற்றார் போல, அவரவர் செய்கின்ற வினைக்கு ஏற்றார் போல அவர் கணக்கு பார்த்து கொடுப்பதை கொடுப்பார். அப்ப தெய்வத்துக்கிட்டே பாருங்க, யாருமே போய் கேட்கிறாங்க அப்படின்னா அதற்கு சில விஷயங்கள் உண்டு. ஒரு நேர்த்திக்கடை வைப்பாங்க, அதான் நான் நினைச்சது நடந்துச்சு அப்படின்னா உன்னுடைய ஆலயத்துல ரெட்டை கெடா வெட்டுறேன் அப்படின்னு. அப்ப அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் அருள் கிடையாது, அதுக்கு பேர் லஞ்சம்னு பேரு. ஒன்னை கொடுத்து ஒன்னை வாங்கினோம்னா அதுக்கு பேர் லஞ்சம். அதான் சொல்லுவாங்க தானம் தர்மம் அப்படின்னு. எதையுமே எதிர்பார்க்காமல் செய்வது தர்மம், ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து செய்வது தானம், அதுக்கு பேரு தானம். இப்ப நம்மளே எடுத்துக்கோங்க, கோவிலுக்கு அன்னதானம் படைக்கிறோம், சும்மா படைப்போமா? நம்ம ஏதாவது ஒரு நேர்த்திக்கடை போட்டிருப்போம், நம்ம நேர்த்திக்கடை வேண்டியது நடந்திருக்கும், நடந்த பிறகு அந்த தெய்வத்திற்கு நம்ம அன்னதானம் செய்யறோம். அப்ப ஒன்றை எதிர்பார்த்து ஒன்றை செய்வதற்கு பெயர் தானம். தர்மம் அப்படின்னா வழி போக்கில் வர்றாரு ஒருத்தர், வர்றாரு ஒரு பிச்சையாண்டி, அவருக்கு ஒரு 10 ரூபா பிச்சை போடுறோம் அப்படின்னா அவர்கிட்ட மறுபடியும் கேட்க போறோமா? கிடையாது. மறுபடியும் நம்ம கொடுக்க போறாரா? கிடையாது. அப்ப இதற்கு பெயர் தர்மம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அப்ப இந்த மண்ணில் பிறந்த மனிதன் வந்து அதிகமாக தானம் செய்யணுமா இல்ல தர்மம் செய்யணுமா அப்படிங்கிற கணக்கு உண்டு. ஆக தானத்தையும் செய்யணும், தர்மத்தையும் செய்யணும். தானம் செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளை காக்கும், தர்மம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளை எல்லாமே காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு மனிதன் வந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டினா, யாரு? ஒரு மனிதன் அப்படின்னா ஒரு திருடனாகப்பட்டவன். ஒரு திருடன் போய் ஒரு தெய்வத்தை, ஒரு மாரியம்மன் தெய்வம் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு மாரியம்மன் கிட்ட போய் வேண்டினேன், அம்மா மாரியம்மா அவனுடைய தொழில் என்ன அப்படின்னா திருட்டு தொழில், 4 வீட்டில் போய் களவான்றதே அவனுடைய தொழில். அப்போ மாரியம்மன் கிட்ட போய் வேண்டுறேன், அம்மா என்னுடைய தொழிலுக்கு நான் போறேன், யாரு கண்ணுலையுமே தட்டுப்படாம நான் போய் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் திருடிட்டு வர்றதுல பாதியை உண்டியல்ல போட்டுறேன் அப்படின்னு அந்த திருடன் வேண்டிக்கிட்டேன். யாருக்கிட்ட? மாரியம்மன் தெய்வத்துக்கிட்ட. அப்ப அதை வேண்டிட்டு போன பிறகு அதே இடத்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரி ஐயா வர்றாரு. அவர் வந்து, ஆத்தா மாரியாத்தா, இந்த ஏரியாவில் ஒரு திருட்டு பையன் ரொம்ப நாளா யாரு கண்ணுலையுமே சிக்காம ஓடிக்கிட்டு இருக்கான், எப்படியாவது இன்னைக்கு நான் அவனை பிடிச்சிட்டேன்னா ஏன் சம்பளத்துல பாதியை உண்டியல்ல போட்டுறேன் அப்படின்ட்டாரு. அப்பதான் மாரியாத்தா பார்த்துச்சு, என்னடா திருடன்னு நேர்த்திக்கடை வைக்கிறான், வேண்டுனா காவல்காரன் நேர்த்திக்கடை வைக்கிறான், நான் களவான்ட்டு வர்றதுல பாதியை உண்டியல போறேன்னு அவன் வேண்டிக்கிட்டான்.
இந்த காவல்துறை அவனை பிடிச்சிட்டா ஏன் சம்பளத்துல பாதிய உண்டியில போட்டுறேன்னு சொல்றாரு. அப்ப இந்த மாரியம்மனை திகைச்சிருச்சு, யாருக்கு தான் உதவி பண்ணு. அப்பதான் தெய்வம் நினைச்சுச்சான், மனிதா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, எவனுக்கு நல்ல நேரம் இருக்கோ அவன் தப்பிச்சுக்கிருவ, எவனுக்கு கெட்ட நேரம் இருக்கோ அவன் மாட்டிக்கிருவ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நல்ல நேரம் யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த திருடன் கிட்ட இருந்துச்சான். அப்பதான் பாருங்க, யாரு கண்களையுமே தட்டுப்படாமல் திருடிட்டு மறுபடியும் ஆலயத்துக்கு வரேன், ஆலயத்துக்கிட்ட வந்துட்டு வேண்டியது போலவே திருடிட்டு வந்ததுல பாதிய உண்டியல போட்டுட்டான். போட்ட பிறகு மறுநாள் அந்த நல்ல நேரம் யாருக்கிட்ட இருந்துச்சு, காவல்துறை அதிகாரி ஐயா கிட்ட வந்துருச்சு. எந்த நேரம்? அந்த நல்ல நேரம் வந்த பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த திருடனை பிடிச்சிட்டு அவர் சம்பளத்துல பாதிய அந்த உண்டியல போட்டு போயிரு. ஆக உலகத்துல வந்து எல்லாமே மாயை. அப்ப எது உண்மை அப்படின்னா நேரம் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும்தான் உண்மை. தெய்வம் கூட தப்பிக்க முடியாது நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 21,16,000 நொடி கொண்டது ஒரு நாள், நொடி 60 கொண்டது ஒரு நிமிடம், நிமிடம் 60 கொண்டது ஒரு மணி நேரம், 24 நிமிடம் கொண்டது ஒரு நாளிகை, 90 நிமிடம் கொண்டது 3.25 நாளிகை, 1.5 மணி நேரம் அப்படிம்பாங்க. ஒரு சுப முகூர்த்தம் அப்படிங்கிறதே அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் அடக்கம். அதனால பாருங்க, ஒரு முகூர்த்தம் குறிக்கின்ற பொழுது எல்லோருமே அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் முகூர்த்தம் குறிப்பாங்க. அந்த 1.5 மணி நேரத்துக்கு தவிர்த்தால் அது முகூர்த்தமே கிடையாது அப்படிங்கிற விஷயங்கள் விளக்கங்கள் நேரத்தை பத்தி பேசணும். அப்படித்தான். அதாவது சிவபெருமானுக்கு வந்து சனீஸ்வரன் பிடிக்க போனாரு. என்ன சிவபெருமானே உங்களை வந்து சனீஸ்வரன் பிடிக்க போறாரு, நீங்க வந்து மறைவாரதுக்குன்னு விஷ்ணு சொன்னாரு. ஆனா அதாவது சனீஸ்வரனே என்ன செஞ்சுட்டாரு, பிடிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கே தெரியல. ஆகா நம்ம அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 7.5 வருஷம் 7.5 சனி அவருக்கு பிடிக்கிற 7.5 வருஷம் தண்ணிக்குள்ளேயே இருந்தாராம். அப்புறம் வந்து வெளியில வந்து சொன்னாராம் சனீஸ்வரன், பாத்தி அவன்கிட்ட தப்பிச்சுட்டு போயினா 7.5 வருஷம் தண்ணிக்குள்ள போய் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கே தெரியாம நான் பிடிச்சிட்டேன், நீ மூச்சு தம்படிக்கு 7.5 வருஷம் போய் உள்ள போய் இருந்தீல, அதுதான் நான் பிடிச்ச சனின்றாராம். அந்த மாதிரி தான் அனுமனை அது மாதிரி போய் நான் உன்னை பிடிக்க போறேன் அப்படின்னு இருக்கிறாரு. என்னைய பிடிச்சிக்கிறதெல்லாம் சரி, நான் ராமகாரியமா இருக்கிறேன், அதனால வந்து என்ன செய்யக்கூடாது, நீ வந்து என்னை காலில் வந்து பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை கிடையாது, நீங்க உயர்வானவர், அதனால என் தலையில வந்து உட்காந்துக்குங்க அப்படின்னாரு. தலையில வந்து கையிலேயே வந்து உட்கார முடியாது, ஏன்னா நான் கல்லுலாம் தூக்கி போடணும் அப்படின்னாரு. தலையில வந்து உட்காந்துக்கணும். சரி தலையிலேயே வந்து உட்காந்துட்டாரு. இவர் சனீஸ்வரன் பிடிச்ச பிறகு பெரிய பெரிய கல்லா தூக்கி போய் போட்டாராம். சனீஸ்வரனை தாங்க முடியாமல் நினைச்சுட்டாரா, ஓடி போயிட்டாராம். அது அவரை விட்டு நீங்கக்கூடிய ஒரு காலம் என்பது இருக்கிறது. அதே போல சிவபெருமான்ட்ட 7.5 நாள் 7.5 வருஷம் பிடிச்சு ஆக வேண்டிய காலம் இருந்திருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால நேரம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு வந்து கடவுள் கூட தப்பிக்க முடியாது. அதே போல பாருங்க, காலத்திடமிருந்து கடவுள் கூட தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா. சனி பகவானை பத்தி பேசுனீங்க. அதே போல சனிகளை வந்து பலவிதமான சனி உண்டு. நீங்க சொன்னது போல 7 நாட்டு சனி, பொங்கு சனி, ஜென்ம சனி அப்படிமாங்க. ஜென்ம சனி மட்டும் பிடிக்கவே கூடாது. ஜென்ம சனி பிடிச்சுச்சுன்னா அது ஜென்மத்துக்கும் போகாது. சனி பகவான் தலையோட தான் போகாது. சனி பகவான் பிடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா சனி பகவான் பிடிக்கிறது நல்லதுதான். நல்லது. ஏன்னா சனி பகவான் பிடிச்சாதான் நல்லது கெட்டது தெரிய முடியும். இது நல்லது இது கெட்டது அப்படிங்கறத உணர்த்தக்கூடியது எது அப்படின்னா சனி பகவானுடைய வேலை. இப்படிதான் பாருங்க, ஒரு நேரத்துல கம்பராகப்பட்டவர் என்ன பண்ணாரு, சனி பகவானுக்காக கவி பாடினாரு. பெரியோர்கள் முன்னிலையில் தொட்டு தாலி கட்டையிலே தொட்ட சனி சுடுகாட்டு கட்டையிலே ஏறினால் தான் விடும் அப்படின்னாரு. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, ஒரு ஆண்மகனுக்கு ஒரு ஆம்பளைக்கு எப்ப சனி பிடிக்குது, என்னைக்கு அவன் ஒரு பெண்மகள் கழுத்துல தாலி கட்டுறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு சனி பிடிக்குதான். அந்த சனி என்னைக்கு அவனை விட்டு விலகும் அப்படின்னா, என்னைக்கு அவன் இறந்து சுடுகாட்டு கட்டைக்கு போறானோ அன்னைக்கு தாண்டா உனைய பிடிச்ச சனியாகப்பட்டது விடும் அப்படின்னு அன்றைக்கு கம்பராகப்பட்டவர் கவியவை பாடித்தராக. இது வந்து தவறான கவி கிடையாது, எதையுமே புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வேணும் அப்படின்னாங்க. அப்ப சனி பிடிக்குது ஆண்மகனுக்கு எப்ப, கல்யாணம் முடிக்கிறப்ப அப்படின்னு சொன்னாரு. அது நல்விதமான சனியா அல்லது தீவிரமான சனியா அப்படிங்கறத உணர்த்துவது யாரு, அதை எடுத்து காட்டக்கூடியவள் தான் மனைவியாகப்பட்டவள். அதான் சொல்லுவாங்க தாய்க்கு பின் தாரம் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு தாரத்திற்குள் தாய் உண்டு, ஆனா தாய்க்குள் தாரம் இல்லை. ஒரு தாரம் தாயாகலாம், ஆனா தாய் வந்து நமக்கு தாரமாக முடியுமா, முடியாது. ஆக அப்ப ஒன்றுக்குள்ளதான் ஒன்று அடக்கம் அப்படி சொன்னாங்க. அப்பேற்பட்ட விஷயங்களை வந்து ஏன்னா நேரத்தை பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கொண்டே காரணம் என்ன, அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு நேரத்திற்குள்ள அடக்கம் அப்படின்னு நம் முன்னோர்கள் ஏற்கனவே வகுத்து வைத்ததும் உண்டு இல்லைங்களா. இப்படிதான் பாருங்க, மனிதனுக்கு 6 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, புல்லுக்கு 1 அறிவு, மீனுக்கு 7 அறிவுன்னு சொல்றோம். முனிவர்களுக்கு 7 அறிவு, தெய்வங்களுக்கு 8 அறிவு, அதுவே 8வது அறிவு அப்படின்னு சொல்றோம். விலங்குக்கு 5 அறிவு. இந்த 5 அறிவு உள்ள விலங்கு காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்றான். அதை ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொன்னாங்க? விலங்குக்கு 5 அறிவு, காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சிங்கம் வந்து
பெற்ற தாயோடு கூடாது. சிங்க விலங்கு, ஆனால் 5 அறிவு தான் அதுக்கு உண்டு. பெற்ற தாயோடு மட்டும் அது கூடவே கூடாதான். ஆகா, இது நம்ம பெற்ற தாய், இதோடு நம்ம கூடாது அப்படின்னு நினைத்து சிங்கம் ஒன்று, மற்ற எல்லா விலங்குகளுமே கூடும், விலங்கு பறவைகள் எல்லாமே கூடும். ஆனால் சிங்கம் ஒன்று மட்டும் பெற்ற தாயோடு கூடாது. அதனால தான் அது சிறந்ததாக அறிவித்தாங்க. காட்டுக்கு ராஜா அப்படின்னு சிங்கம், அப்படி இதுதான் நீ தான் காட்டுக்கு ராஜாவாக இருக்க தகுதி உடையவன் அப்படின்னு சொல்லி, அதனால காட்டுக்கே ராஜா சிங்கம் அப்படின்னு. அதே போல பாருங்க, ஒரு ஆணும் பெண்ணும் கூடாமல் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. எதுவுமே ஆணும் பெண்ணும் சேராமல் எந்த உற்பத்தியும் கிடையாது. ஆனால் ஆணும் பெண்ணும் சேராமல் முட்டையிடக்கூடிய பறவை எது அப்படின்னா அதுதான் நம்ம தேசிய பறவை மயில் என்று சொல்லக்கூடியது. ஆண் மயிலும் பெண் மயிலும் கூடாமல் பெண் மயில் முட்டை போடும், ஆண் மயில் ஆடும் தொகை விரிச்சு. அப்படி ஆடும்போது சொல்லுவாங்க, மயில் ஆடுது மழை வர போகுது அப்படின்னு. மயில் ஆடுறதுக்கும் மழை வர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மயில் ஆடும். ஏன் ஆடும்? அதற்கு எப்பொழுது காமம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது ஆடும். அப்படி தொகை விரிச்சு ஆடும்போது பக்கத்துல பெண்மயில் இருக்கும். பெண்மயில் இல்லாம தன்னுடைய இனச்சேர்க்கைக்காக தான் அது வந்து ஆடுது. பெண்மயில் இல்லாம ஆண்மயில் ஆடவே ஆடாது. அப்படி ஆடுகின்ற பொழுது விந்தாகப்பட்டது முத்தாக மாறி கீழே விழுகும். அந்த முத்தை வந்து பெண்மயில் வாய் வழிய உண்ணும். அப்படி வாய் வழிய உண்டுச்சு அப்படின்னா கருத்தரித்து முட்டையிடும். இப்பேற்பட்ட எங்க அப்பா படைப்பு தொழில் ஏற்பட்டவர். அப்ப இப்பேற்பட்ட உயிரினங்கள் எல்லாமே இந்த உலகத்துல, இந்த மண்ணுல அதிகமான பறவைகள், விலங்குகள், வித்தியாசமான உயிரினங்கள் எத்தனையோ உண்டு. அப்ப இதையெல்லாம் எப்படி அதுவும் நேரத்துக்குள்ளதான் அடக்கம் அப்படின்னு தான் முன்கூட்டியே சொன்னாங்க இல்லைங்களா? ஆமா, அப்பேற்பட்டதெல்லாம் நிறைய பேசலாம். நீங்க அஷ்டமா சித்திகளை கற்றவர். இந்த அஷ்டமா சித்திகள் என்னது? அது தெரியாத உங்களுக்கு? அது தெரியாது, உங்களுக்கு தானே தெரியும். நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு, இந்த 5ற்குமே அப்பாற்பட்டவங்க. எங்களுக்கு பிறப்பு என்பது கிடையாது, இறப்பு என்பது கிடையாது. ஏன் கிடையாது? கிடையாது. அது எப்படி வந்துச்சு? ஏமா, பசி என்பது கிடையாது, தாகம் என்பது கிடையாது, தூக்கம் என்பது கிடையாது. இறப்பு என்பது கிடையாது இல்ல? ஆமா, இந்த இறப்பு என்பது கிடையாம எப்படி போச்சு உங்களுக்கு தேவர்களுக்கு? பிறப்பு அப்படிங்கிற, அதாவது முற்காலத்துல அசுரர்களுக்கு தான் இறப்பு என்பது கிடையாம இருந்துச்சு. சரி. ஏன்னா அதாவது அசுரருடைய தலைவன் குருவாகப்பட்டவர் சுக்ராச்சாரியார் அதற்கான ஒரு மந்திரத்தை வச்சிருந்தார். சரியா? இது வாங்க. சொல்லுங்க. ஆமா, சஞ்சீவினி மந்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை அவருக்கு மட்டும்தான் தெரியும், சுக்ராச்சாரியாருக்கு தான் உலகத்திலே தெரியும். அதனால அசுர வேந்தர்களும் அசுரர்களும் என்ன செஞ்சாங்க, அவர்கிட்ட அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு அப்படி என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லாரும் உயிரோடவே இருப்பாங்க. எங்கே போய் போர் செய்தாலும் அவர்கள் இறந்தால் மறுபடியும் போய் சுக்ராச்சாரியார் அவர்களை உயிர்த்தெழ செய்து விடுவார். ஆனா தேவர்களுக்கு அது கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு நீங்க திருட்டுத்தனமா சுக்ராச்சாரியார்ட்ட போய் நீங்க அதை வாங்கிட்டீங்க. நாராயண, திருட்டுத்தனமா. ஏமா, பிறப்பு அப்படிங்கிற ஒன்று இருந்தா தான் இறப்பு அப்படிங்கிற ஒன்று உண்டு. நாங்க பிறக்கிறவங்களே கிடையாது, நாங்க தோற்றுவிக்கப்படக்கூடியவர்கள். ஏன்னா நான் ஒரு நேரத்துல பெண்ணாக மாறி 3:45 நாளிகை 1.5 மணி நேரத்துல தொப்புள் கொடி வழியாக 60 பிள்ளைகளை தோற்றுவிக்கப்பட்டவன். இன்னைக்கு தமிழ் ஆண்டுகள் எத்தனை? 60. அந்த 60மே யாரு? என்னுடைய பிள்ளைகள். எங்க தோற்றுவிக்கப்பட்டேன் அப்படின்னா புதுக்கோட்டை அருகே நார்த்த மலை என்ற ஒரு மலை உண்டு. அந்த நார்த்த மலையில தான் பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை தோற்றுவிக்கப்பட்டதனால தான் அந்த மலைக்கு பேரு நார்த்த மலை அப்படிங்கிற மலை உண்டு. இப்ப பாருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, நார்த்த மலையில நீங்க 60 பிள்ளைகளை பெற்றீங்க, அதெல்லாம் சரி. ஆனா உங்களுக்கு நீங்க திருட்டுத்தனமாதே அந்த சக்தியெல்லாம் பெற்றீங்க. திருட்டுத்தனமாதே பெற்றீங்க. அதை களவும் கற்றுமர அப்படின்னு, களவும் கற்றுமரதான் திருட்டுத்தனமா தானே வாங்குனீங்க. திருடாக இருந்தாலுமே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப சொன்னேன்ல, களவும் கற்றுமர அப்படின்னு. ஆக அதுவுமே நல்விதமான விஷயத்திற்காக தொட்டு எடுப்பது தவறு கிடையாதுல. நல்ல விஷயத்துக்காகன்றீங்க. நல்ல விஷயத்துக்கு சுயநலம் தாங்க. அதுவும் சுயநலம் தான். நாங்க வந்து சுயநலத்துக்காக வாழக்கூடியவங்க கிடையாது. சஞ்சீவினி மந்திரத்தை அவர் எவ்வளவு சிரமப்பட்டு தவம் இருந்து வாங்கினாரு. ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அதை வந்து ரொம்ப எளிமையா. வியாழன் இருக்கார்ல, பிரகஸ்பதியும் வியாழனும் ஒண்ணுதான். ஆனா நம்ம கோயில்களெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு யாரை வணங்கணும் தெரியுமா? குரு பகவான். குரு என்பது வேறு. அதாவது நவக்கிரகங்களுடைய குரு யாரு அப்படின்னா பிரகஸ்பதி. பிரகஸ்பதி தேவர்களுக்கு குரு. ஆனா குரு பகவான் யாரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி ஏன் குரு பகவான் அப்படின்னா ஜனகர், ஜனந்தர், ஜனாதனர், ஜனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய ஜனகாதி முனிவர்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு, குருவாக இருந்து ஓதுவித்தார், அவர்களுக்கு கற்பித்தார். அதனாலதான் அவர் தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் அவருக்கு வந்து கொடுத்தாரு. ஆனா இந்த குரு யாருன்னா இந்த எல்லா
தேவர்களுக்கும் குரு யாரு? வியாழன். நவக்கிரகங்களை வியாழன் என்று சொல்லக்கூடியவர். அவர் பேர் வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வெளியில. அவர் வேற இவர் வேற, ரெண்டையும் ஒரே இதாக குழப்பி நம்ம என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அவரை வேறு விதமாக வணங்க வேண்டும், இவரை வேற விதமாக வணங்கணும். சரியா? வியாழனுடைய மகன் யாரு? கசன். கசனை அனுப்பிதான் நீங்கள் சுக்கராச்சாரியார்ட்ட என்ன செஞ்சீங்க, அந்த சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கிட்டு வர சொன்னீங்க. சுக்கராச்சாரியாரை ஏமாற்றி என்ன செஞ்சிட்டீங்க, அந்த கசனை வந்து கற்றுக்கிட்டு வர சொன்னீங்க. ஏன்னா சுக்கராச்சாரியார் நல்லவருங்க. போனவொடனே என்ன செஞ்சார், நீங்கள் வந்து தேவர்களாக இருந்தாலும் சரி, இது வியாழனுடைய மகன் தெரிஞ்சு என்ன செய்கிறாரு, நான் உங்கள்கிட்ட வந்து மாணவனாக சேர வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவன்னையே அவர் தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் அரக்கர்கள் எத்தனையோ துன்பங்களை அவனை வெட்டி வெட்டி நாய்க்கு போடுறாங்க, கடலில் போடுறாங்க. இறுதியாக என்ன செஞ்சாங்க, மதுவில் அவனை சாம்பலாக்கி கரைச்சி சுக்கராச்சாரியார்ட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்குதான் அவர் சொல்லுவார், இறுதியா யார்கிட்ட, அசுரர்கிட்ட சொல்லுவார், இந்த தேவர்களுக்கு இந்த சஞ்சீவினி மந்திரத்தை கொடுப்பதற்கு நீங்களே காரணமாகி விட்டீர்களே. அவர் கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஏன்னா இந்த சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி அவனை, அந்த கசனை கொல்லக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் என்ன செய்வார், காப்பாற்றுவார். இறுதியாக அவர் வயிற்றுக்குள்ளே போய் என்ன செய்வார், கரைச்சி போய் இருந்துறார். அப்போ என்ன செய்யணும், இவரே அந்த சஞ்சீவினி மந்திரத்தை அவருக்கு சொல்லி அவரை வெளியே வர வைக்கிறார். யார் சொல்லணும், அதை சொல்லணும்ல அந்த மந்திரத்தை யாராவது. அப்போ கசனுக்கே சொல்லி கொடுத்து அவனே சொல்ல சொல்லி என்ன செய்கிறாரு, வெளியில் வந்துட்டு திரும்ப சொன்னாதானே இவர் உயிரோடு வருவார். அப்போ கசனுக்கு சொல்லி கொடுத்தானே ஆகணும். அப்போ கசனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சூழ்நிலையை அசுரர்களை உருவாக்கி விட்டீர்களே, இதற்கு காரணம் மது பழக்கம்தான். அதனால் மது பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வை வந்து அங்கே சொல்லுவார். தான் கற்ற அந்த சஞ்சீவினி மந்திரம் என்கின்ற அந்த அபூர்வமான மந்திரத்தை தேவர்களுக்கு தருவதற்கு காரணம் இந்த மது பழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களுக்கு ஒரு அறிவுரை அந்த இடத்துல சொல்லுவார். அருமை. அதே போல தேவர்களுக்கும் குரு உண்டு, அசுரர்களுக்கும் குரு உண்டு அப்படின்னு குருவை பத்தி பேசிருக்கீங்க. ஆமா. அதே போல பாருங்க, உலகத்துல எத்தனையோ விதமான தெய்வங்கள் உண்டு. ஆனா எல்லா தெய்வங்களுக்குமே குரு யாரு அப்படின்னா, மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடியவன் சிவன், சிவபெருமான். சிவபெருமான் தான் எல்லா தெய்வங்களுக்குமே குருவாகப்பட்டவர். அதனால பாருங்க, சிவர் நாராயணனை படைக்கிறார், சிவராமனை படைக்கிறார், தன்னுடைய உருவமான ருத்ரனை படைக்கிறார். அடுத்தடுத்து எல்லாமே உற்பத்தி எல்லாமே அதற்குள்ளதான். அதே போல மகா சிவராத்திரி என்று ஒரு சிவராத்திரி உண்டு. வருடத்துல ஒரு நாள் மாசி மாசத்துல வரும் சிவராத்திரி அப்படின்னு. சிவராத்திரினா அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணுவோம், எல்லோரும் அவங்க குலதெய்வத்துக்கு போவோம். ஏன் சிவராத்திரி அன்று மட்டும்தான் குலதெய்வத்துக்கு போகணுமா? எதற்காக அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அன்று சிவராத்திரி அன்று சிவன் என்ன பண்ணுவாரு, எல்லா தெய்வங்களுக்குமே சக்தியாகப்பட்டது கொடுப்பாரு. இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு, சிவராத்திரி அன்று எல்லா தெய்வங்களுக்குமே மீண்டும் புதுவிதமான சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை கொடுக்கிறது யாரு, சிவன் கொடுப்பாரு. அப்படி கொடுக்கின்ற பொழுது அப்ப அன்னைக்கு மட்டும் அவங்களுடைய குலதெய்வத்திற்கு சென்றோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தியும் அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டி அறிந்தான் தமிழன். ஏன்னா ஒரு தமிழனை பத்தி, ஒரு தெய்வத்தை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். அப்ப குருவாங்கப்பட்டது அப்படி இருந்துட்டாலுமே எல்லா தெய்வத்திற்குமே முழு முதற் கடவுள் அப்படின்னு யாரை சொல்லுவான், விநாயக பெருமான் பிள்ளையார சொல்லுவோம். ஏன் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. அப்ப எத்தனையோ தெய்வங்கள் இருந்துமே முழு முதற் கடவுள் பிள்ளையாரு தான் அப்படின்னு ஏன் சொல்லணும், அதற்கும் காரணங்கள் உண்டு. இப்படித்தான் பாருங்க, நம்ம கிராமத்தை எடுத்துக்கோங்க. இங்க நம்ம என்ன ஆலயம், என்ன கோவில், மீனாட்சி சுந்தரேஸ்வரரா? நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் உண்டு இங்க. அதே போல ஒரு மாரியம்மன், காளியம்மன் ஒரு கோவில் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஆலயத்துல வந்து ஒரு விநாயக பெருமான் பிள்ளையார் சிலை இருந்துச்சு அப்படின்னா முதல் பூஜை யாருக்கு நடக்கும், விநாயகருக்கு தான் நடக்கும், அவருக்கு தான் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் அங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நடக்கும். ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு பாருங்க, மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள பிள்ளையார் சிலை மட்டும் 108 பிள்ளையார் சிலை உண்டு. எங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள பெரிய முக்குர்ணி பிள்ளையார் ஒண்ணு. அப்படி 108 பிள்ளையார் சிலை இருந்தும் அங்க முதல் பூஜை பிள்ளையாருக்கு நடக்காது, மீனாட்சிக்கு தான் நடக்கும். காரணம்
தூங்காத விழி கொண்டவள், மதுரை மாநகரத்தை கட்டி காக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா அன்னை மீனாட்சி என்பதால் முதல் பூஜை அங்க பிள்ளையாருக்கு தான் நடக்கும். ஏன்னா வருஷத்துல 365 நாள் கொண்டது ஒரு வருடம். அந்த 365 நாள்ல 247 நாள் விழா கோலம் காணக்கூடியது எது அப்படின்னா அது மதுரை மாநகரம் ஒண்ணு மட்டும்தான். அதே போல பாருங்க, மதுரை என்று சொன்னாலே மீனாட்சி அம்மன் தான் நினைவு வரும். அதற்கு அருகாமையில் அழகர் கோவில், அழகர் கோவில், அழகர் மலை என்று சொல்றான். இன்னைக்கு அதுக்கு பேரு அழகர் கோவில். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பேரு? திருமாலினும் சோலை அப்படின்னு பேரு. திருமாலிருஞ்சோலை அப்படின்னு அதுக்கு முன்னாடி பேரு. அதே அழகர் கோவில்ல பாருங்க, அர்த்த ஜாம பூஜை அப்படின்னு ஒரு பூஜை நடக்கும். அது யாருக்கு நடக்கும் அப்படின்னா யமனுக்கு நடக்கும். எங்க? அழகர் கோவில். அதனாலதான் யமனுக்கு மோட்சம் உண்டு. அதுதான் அழகர் கோவில். ஏன்னா மதுரையை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா மீனாட்சி அம்மன் ஆலயம் உண்டு. மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு தென்புறம் வடபுறமாக வைகை ஆறு, தென்புறமாக கிருதுமால் நதி. இந்த வைகை ஆறும் இந்த கிருதுமால் நதியும் ஆகாயத்தில் இருந்து பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்மனுக்கு இயற்கையாக மாலை தொடுத்தது போல இருக்குமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, எதுக்கு வைகைன்னு பேர் வந்துச்சு? ஏமா வைகை, வைகைன்னு ஒரு பேர் இருக்குது. ஆனா வைகைக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கு உண்டு. இப்ப அழகரு ஆத்துல வந்து இறங்குறாரு. ஆத்துல இறங்குவாரா? ஆத்துக்கு எதுக்கு வர்றாரு? ஆத்துக்கு எதுக்கு வந்தார்? மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் சொல்றான். கல்யாணம்னா என்ன? ஒரு பெண்மகள் கழுத்துல ஒரு ஆண்மகன் தாலி கட்டுனாத்தான் அது கல்யாணம். என்னப்ப? ஆமா. கல்யாணம்னா என்ன? கல்யாணம் அப்படின்னா தாலி கட்டினாத்தான் அது கல்யாணம். தாலி கட்டலைன்னா அது கல்யாணமா? இல்ல. சரி, அப்ப மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் சொல்றாங்கல்ல, மீனாட்சி அம்மனுக்கு தாலி கட்டுனாங்களா கட்டலையா? இப்படியெல்லாம் விஷயங்கள் விளக்கங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் கட்டினாரு. என்னமா கட்டு? அதே சந்தேகமா சொல்ற? சொக்கநாதர் கட்டினார்ல, ஏன் அவருக்கு சொக்கநாதர்னு வந்து தெரியுமா பேரு? அதே போல மீனாட்சியை பார்த்து சொக்கிட்டாராம். அதாவது எங்கேயுமே வந்து பெண் வந்து மகடு நிலை பெண்களுக்கு இல்லை, வினைய ஆடவர்க்கு உயிராம், மனையிறை மகளிருக்கு ஆடவர் உயிராம் என்பதே நம்முடைய கலாச்சாரம். அதாவது ஆண்கள் பொருள் தேடி செல்வார்கள், பெண்கள் அதை என்ன செய்வாங்க? வீட்டில் இருந்து அந்த பொருளை வந்து பக்குவமா பார்த்து என்ன செய்வாங்க? குடும்பத்தை நடத்துவாங்க. அதே மாதிரி கடல் கடந்து செல்வது என்பது பெண்களுடைய வழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் உண்டு. ஆனா மலையத்துவ பாண்டியன் தன்னுடைய மகள் மீனாட்சியை ஒரு ஆண் பிள்ளையை போட வீர தீரமாக போர் பயிற்சிகள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து, கல்வி அனைத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆண் பிள்ளையை போல வளர்த்து அவருக்கு முடிசூட்டினார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பேரரசியாக இருந்தாங்க. திக்கு விசயம் என்று சொல்லக்கூடிய, அதாவது பல்வேறு நாடுகளை போர் தொடுத்து வெல்லக்கூடிய ஒரு வழக்கம் என்பது ஆண்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக பெண்ணாகப்பட்ட அந்த மீனாட்சி அம்மை அவர்கள் என்ன செஞ்சாங்க? உலகம் முழுவதும் சென்று பல்வேறு நாடுகளை கைப்பற்றினார். அவருக்கு பிறக்கும் போதே 3 கொங்கைகளை உடையவள் யாரு? மீனாட்சி. அப்ப ஏன் 3 கொங்கைகள் இருக்கிறது என்று அதாவது சோதிடர்களிடம் மலையத்துவ பாண்டியன் கேட்கும் பொழுது, அவளுக்கு கணவனாகப்பட்டவர் யார் அவர் கண்ணுக்கு தெரிகிறாரோ அப்பொழுது 3வது கொங்கையானது மறைந்து விடும் என்று அவர் ஜோதிடர் சொல்றார். அதன் அடிப்படையில் அவர் திக்விஜயம் செய்யும் பொழுது இறுதியாக எங்கே போறா அப்படின்னா இமயமலைக்கு போறா. யார? சிவபெருமானை வெல்வதற்கு. சிவபெருமானுடைய வாகனம் யாரு? காளை மாடு. அதே யாருன்னு சொல்லுங்க பேரு? காளை மாடு சொல்லிட்டேன். காளை மாடுக்கு பேர் இருக்குல்ல. முதல்ல இந்த உலகமே உற்பத்தி ஆனது எதுல அப்படின்னா பசுமாடு. ஆழகால விஷத்தை உண்டவள் சிவனாகப்பட்டவர். அப்ப முதலாக இந்த உலகமே உற்பத்தி ஆனது ஒரு மாட்டுல இருந்து தான். கடல்ல இருந்து எல்லாமே மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், தெய்வங்களே உருவானது அந்த மாட்டுல இருந்து தான். அதனாலதான் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு புதுமனை ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பசுமாட்டை கூட்டிட்டு வருவாங்க. ஏன்? ஒரு பசுமாடு ஒரு வீட்டுக்குள்ள வந்தால் சகல தெய்வங்களுமே வீட்டுக்குள்ள வந்ததற்கு சமம் அப்படிமாங்க. அதே போல பாருங்க, பசுமாட்டில் ஒவ்வொரு உறுப்புலையுமே வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் கூடியிருக்கும். அதனால பாருங்க, எந்த ஒரு நல்ல காரியம் துவங்கும் பொழுதும் பசுமாட்டினுடைய கோமியத்தை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? அதை தெளிப்பாங்க, சில மந்திரங்கள் சொல்லுவாங்க. அப்ப பசுமாட்டினுடைய கோமியமும் தீர்த்தத்துக்கு சமமானது. தீர்த்தம்னா என்ன? ஒரு கோவிலில் கிடைக்கக்கூடியது தீர்த்தம். அப்ப பாருங்க, வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை ஒண்ணுதான். வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை ஒண்ணுதான். அதே மழை வந்து கடல்ல விழுந்தா அது உப்பா போயிடும்.
சாக்கடையில் விழுந்தா அது சாக்கடையா போயிடும், கோவில் கோபுரத்தில் விழுந்தா அது தீர்த்தமா போயிடும். ஆக மழை ஒண்ணுதான், அது சேரக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மையும் தரமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மீனாட்சி அம்மனுடைய தரத்தை பத்தி நம்ம சொன்னோம்னா அவர் அஷ்டதிக்பாலர்களை வென்றார். அதே போல காளை வாகனமான சிவனுடைய வாகனத்தையும் வென்றார். இப்படி அதாவது கணபதியை வென்றார், எல்லாரையும் வென்றார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்து புராண கதைகள் என்பது சொல்கிறது. இறுதியாக எங்கே போறா அப்படின்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய இமயமலைக்கு போறார். அங்கே போய் போர் தொடுக்க வேண்டும் என்று சிவபெருமானை பார்த்த உடனே ஒருத்தரை பார்த்து போர் தொடுக்கணும்னா எப்படி போவாங்க? கோபத்தோட தானே போவாங்க. சிவபெருமானை பார்த்தவனே வெக்கப்பட்டாங்களாம் மீனாட்சி. அப்படி வெக்கப்படும் பொழுது வெக்கப்பட்டாங்களாம் மீனாட்சி. அப்படி வெக்கப்பட்டு நாணி நிற்கும் பொழுது அந்த அழகை பார்த்து சிவபெருமான் சொக்கி போனாராம். அதனாலதான் அதுக்கு அவருக்கு பேர் சொக்கநாதர் என்று பேர் வந்தது. அப்போ உடனே அவ வெக்கப்பட்டு அவருடைய கண்ணை பார்த்த உடனேயே அவருடைய மூன்றாவது கொங்கையானது மறைந்து விட்டது. அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டாலாம் நமக்கு இறைவனால் படைக்கப்பட்ட அந்த கணவனாகப்பட்டவர் சிவபெருமான் தான் என்று. அதோட அவர் தன்னுடைய காதலை சிவபெருமான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு முன்னாடி எல்லாமே தெரியும்ல, நீ மதுரைக்கு செல், உன்னை நான் மணமுடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுல இருந்தே வைகை அப்படிங்கிற பேர் வரும். சொல்லுங்க அத. அதே போல பாருங்க பேர் எப்படி வந்து சொல்லுங்க. எல்லா ஆறு தண்ணியுமே நேர எங்க போகும்? எங்க போகும்? கடலுக்கு தான் போகும். கடலுக்கு போகும். ஆற்று தண்ணி எங்க போகும்? எங்க போகும்? நேர கடலுக்கு தான் போகும். ஆனா வைகை ஆறு தண்ணி நேர கடல் ராமநாதபுரம் கம்மாய்க்கு தான் போகும். நேர கடலுக்கு போகுமா? பெரிய பெரிய கம்மாய். அப்படி மதுரை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழா என்பது முதலாக நீங்க சொன்னது போல திருமலை நாயக்கரால் மதுரைக்கு வரவழைக்கப்பட்டது. அதே போல மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தாலி, அந்த தாலி மீனாட்சி அம்மனுக்கு எங்க செஞ்சாங்க அப்படின்னா மதுரைக்கு மேற்கு புறமாக உள்ள திருமங்கலம் இருக்கு பாத்தீங்களா, திருமங்கலத்துல தான் மீனாட்சி அம்மனுக்கு தாலி வாங்கினாங்க. இன்னைக்கு அந்த திருமங்கலம்ங்கற பொது நகரம் தான் போடணும். இன்னைக்கு மருவி அது இடைநிலை நகரமா மாறி இருக்கு. இன்னைக்கு அதுக்கு பேருக்கு 2 அர்த்தம் உண்டு. என்ன? திருமங்கலம், அதாவது மங்களம், மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அதாவது அந்த பொது நகரம் போட்டா மங்களகரமா வாழ்றது, இடைநிலை நகரம் போட்டா 9 ஊர்களை கொண்ட ஒரு சூழல் எல்லாம் சேர்ந்து ஆனது மங்களம் என்பது. இப்ப இன்னைக்கு அந்த ஊருக்கு பேரு திருமங்கலம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பேரு அப்படின்னா திருமாங்கல்யபுரம்னு பேரு. மாங்கல்யம்னா தாலி. அப்ப மீனாட்சி அம்மனுக்கு அந்த இடத்துல தாலி வாங்கினதுனால திருமாங்கல்யபுரம் அப்படின்னு பேர் அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப காலப்போக்குல மருவி திருமங்கலம் அப்படின்னு மனிதர்களால் மாற்றப்பட்டது. அதே போல பாருங்க, இப்ப மீனாட்சி அம்மன் பொற்றாமரை குளத்துல தான் திருக்குறளை அரங்கேற்றம் செய்தாங்க. வள்ளுவராகப்பட்டவர் 1330 குறள் நமக்கு கிடைத்தது. ஆனா அவர் எத்தனை குறள் எழுதினாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப திருவள்ளுவர் அரங்கேற்றம் பண்ணும் பொழுது தண்ணியில விடுவாங்க. தண்ணியை அந்த நீர் ஓடுகின்ற தண்ணியில தான் விடுவாங்க. ஓடுகின்றதை எதிர்த்து எத்தனை பாடல்கள் நமக்கு வருதோ அதுதான் அதாவது நல்ல பாடல் என்று அர்த்தம். அறக்கருத்துக்களை உடைய பாடல் எதிர்த்து வரும். அதாவது மக்களுக்கு கருத்துக்கள் தேவையில்லாத கருத்துக்களை உள்ள பாடல்கள் தண்ணிலே அடிச்சுட்டு போயிடும். ஆக அப்ப வந்தது அந்த திருக்குறள். வள்ளுவர் முதலாக எழுதிய நூல் திருக்குறள் தானா அப்படின்னா கிடையாது. வள்ளுவர் முதலாக எழுதிய நூல் என்ன அப்படின்னா வெட்டியான் என்று சொல்லக்கூடிய நூல். அந்த வெட்டியான்ங்கிற நூல்ல வள்ளுவர் என்ன எழுதினாரு அப்படின்னா மருந்தகம், அதாவது இந்த நோய்க்கு இதுதான் மருந்து அப்படிங்கிறத திருவள்ளுவர் முதல்ல எழுதினாரு. அதற்கு பிறகு எழுதுனது தான் திருக்குறளாகப்பட்டது. 1330 குறள், 133 அதிகாரம். அதே 1330 குறளுமே மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 42,194 எழுத்து. மொத்த குறள் எழுத்துக்களுமே 42,194 எழுத்து. அப்ப 133 அதிகாரம் சொன்னோம். அதே அதிகாரத்துல திருவள்ளுவருக்கு எங்க சிலை இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியிலே உண்டு. இப்படித்தான் பாருங்க, வள்ளுவர் குறள் எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய மனைவி வாசுகி கேட்டாங்களாம், எங்க வள்ளுவருக்கு ஒரு இடத்துல கோயில் இருக்கு, ஒரு கிராமத்துல உண்டு. வள்ளுவருக்கு இப்பதான் கன்னியாகுமரியில ஒரு சிலை வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல இருந்தே ஒரு இடத்துல கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரு பேர் என்ன? எங்க நீங்க ஒரு இடத்துல கும்பாபிஷேகமே நடக்கும். அதைத்தான் சொல்றேன். நம்ம காரியாபட்டி இருக்கு பாத்தீங்களா, காரியாபட்டியில இருந்து திருச்சுழி போற வழியில புதுப்பட்டி அப்படின்னு ஒரு ஊரு. அந்த புதுப்பட்டிங்கிற ஊர்ல
திருவள்ளுவருக்கு கோவில் உண்டு. அந்த கோவில்ல தான் திருவள்ளுவருக்கு வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கும். இன்னைக்கு அந்த ஊருக்கு பேரு பி புதுப்பட்டி. ஆனா முன்னாடி அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பட்டூர் அப்படின்னு பேரு. பானாவுக்கு ஆங்கிலத்தில் பீனா வரும், அதனால தான் பி புதுப்பட்டி அப்படின்னு இன்னைக்கு பேரு. அதே போல அப்ப வள்ளுவர் வந்து திருக்குறளை எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் மனைவி வாசுகி வந்து கேட்கிறாங்க, ஏங்க உலகத்தில் உள்ள அர்த்தங்களை எல்லாமே 1.25 அடியில இந்த உலகத்தில் உள்ள அர்த்தங்களை உலகத்துக்கு சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுடைய மனைவி நானு, என்னுடைய விருப்பத்துக்காக எனக்காக நீங்க ஒரு குறள் எழுத முடியுமா அப்படின்னு மனைவி கேட்டாலாம். அப்பதான் வள்ளுவர் சொன்னாரா, என்னமா உலகத்துக்காக மக்களுக்காக எவ்வளவோ எடுத்து சொன்னேன், நீ ஆசைப்பட்டு கேட்கிற, உனக்காக ஒரு குறள் நான் எழுத மாட்டேனா அப்படின்னாரா. சரிங்க அப்ப எழுதுங்க அப்படின்னு. எப்படி எழுத சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் மனைவி சொன்னாலாம், எங்க உதடும் ஒட்டாமல் எனக்காக ஒரு குறள் எழுதுங்க அப்படின்னு மனைவி ஆசைப்பட்டு கேட்டாலாம். அப்படி மனைவி ஆசைப்பட்டு கேட்டதுனால வள்ளுவராகப்பட்டவர் என்ன பண்ணாரு, உதடும் ஒட்டாத குறள் எழுதினாரு. என்ன குறள் அப்படின்னா, யாதனின் நீக்கியான் நோதல் அதனின் இளன் அப்படிங்கிற அந்த குறளை சொல்லும்போது உதடு ஒட்டவே ஒட்டாது. இந்த குறளை யார் எழுதினா, வள்ளுவர் வந்து அவருடைய மனைவிக்காக எழுதினாரு. அப்ப கணவனும் மனைவியும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து அன்றைக்கே சொல்லிட்டார். இப்ப நம்ம சொல்றோம் திருவள்ளுவர் சொல்றோம். திருவள்ளுவருடைய உண்மையான பேரு திருவள்ளுவரா கிடையாது. வள்ளுவர் என்பது குலப்பெயர். திரு என்பது அந்த குலத்துல பிறந்ததுனால வள்ளுவர். திரு என்பது உயர்வான சொல். வள்ளுவர் என்பது அவருடைய குலம். ஆக திருவள்ளுவர் அப்படிங்கிறது அவர் பேர் கிடையாது. அவருடைய இனத்துக்கும் அவருடைய குலத்துக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக தான் சொல்றமே தவிர இதுவரைக்கும் திருவள்ளுவருக்கு 14 பேர். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அதாவது ஒருத்தர் அறிவுரை சொல்றத வந்து அந்த காலத்துல வந்து மன்னர் காலம். அது மன்னர் காலத்துல வந்து மன்னருக்கு குருவா இருப்பார்ல, அவர் மட்டும்தான் அறிவுரை சொல்லணும் மன்னனுக்கு, அல்லது தமிழ் புலவர்கள் அறிவுரை சொல்லணும். ஆனா இப்படி பொதுவான ஆள்கள் யாரும் அறிவுரை சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னா சிறை சேதம் செய்யப்படும். அதனாலதான் திருக்குறளை எழுதியவர்களுடைய பேரும் நம்மளுக்கு தெரியல. அது மாதிரி நாலடியார் எழுதியவர் சமண முனிவர்கள் சொல்றாங்களே வெளிய, யார் எழுதினாங்க, யார் எந்த பாட்டு எழுதினாங்கலாம் தெரியாது. சரி, இப்படி நிறைய உண்டு. பள்ளு இலக்கியங்களும் அது மாதிரி உண்டு, குறவஞ்சி இலக்கியங்களும் உண்டு, தூது இலக்கியங்களும் உண்டு. நிறைய இலக்கியங்கள் அறிவுரை சொல்லக்கூடிய நூல்கள் நிறைய. இதுக்கு வந்து பேரே இல்லை, பெயர் சொல்லப்படவில்லை அப்படின்னு தான் எழுதியிருக்குமே ஒழிய, நம்ம பள்ளிக்கூடத்தில் உள்ள பயிலுக இப்படியே பெயர் சொல்லப்படவில்லை அப்படின்னு இருந்தால் நம்ம வந்து ஒரு மார்க்கில் கேட்கவே மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதுக்கான பின்னணி இதுதான், பயந்துக்கிட்டு பேரை எழுதுறது இல்லை, அவ்வளவுதான். ஆக அப்ப அறிவுரை சொல்வதற்கு என்று ஒருவர் இருப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அறிவு அப்படிங்கிறது எத்தனை எழுத்து அப்படின்னா, அறிவு அப்படிங்கிறது 3 எழுத்து தான். இப்படிதான் பாருங்க, ஒரு நேரத்தில் தலையில் முண்டாசு கட்டிய பாரதியார் கிட்ட போய் ஒரு சின்ன பையன் போய் கேட்டான், ஐயா அறிவுன்னு சொல்றமே, அறிவுன்னா என்னையா அப்படின்னு யாரு பாரதியார்கிட்ட கேட்டான். அப்பதான் பாரதியாகப்பட்டவர் சொன்னாராம், அடே நன்மையை நோக்கி நடக்க செய்வது தானடா அறிவு. ஒரு பாதையில போறோம், நல்ல பாதையும் உண்டு, தீய பாதையும் உண்டு. ஆக நம்ம போறது நல்ல பாதை தான் அப்படின்னு எது உணர்த்த செய்யுதோ அதுதான் அறிவு அப்படின்னு அந்த பாரதியாகப்பட்டவர் வந்து சிறு பிள்ளையாக இருந்த அந்த பையனுக்கு அறிவுனா என்ன அப்படிங்கிறதை கண்ணை திறந்து வைத்தார். ஏன்னா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பகுதியில் பிறந்து ஒவ்வொரு பெருமை சேர்த்தது உண்டு. ஏன்னா ராமநாதபுரம் அதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் அறிவுடைமை அப்படிங்கிறல, அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது அறிவு என்பது தன்னை ஆபத்திலிருந்து பாதுகாக்கும் கருவி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதை தான் பாரதியார் அந்த சிறுவனுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால வைகைன்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, சிவபெருமானாகப்பட்டவர் என்ன செய்ய திருமணமானவுடன் என்ன செய்யறாங்க, சாப்பாடு போடுவாங்கல்ல, அதில் நிறைய மிஞ்சிருச்சான். அப்ப மீனாட்சி ஆகப்பட்டவர் சொல்றாங்க, இப்படி மிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்றாங்க, இந்த உணவெல்லாம் வீணா போகுமே அப்படின்னு 2 பேரை சொல்லி கூட்டிட்டு வந்து சாப்பிட விடுறாரு. தண்ணி தவிக்கும்ல அவங்களுக்கு, அப்ப தண்ணி தவிக்கிறது அங்க இருந்து தண்ணி எல்லாம் பத்தல. அதனால ஏற்கனவே விவேக நதி அப்படின்னு ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது அன்னைக்கு வத்தி போச்சு, சித்திரையில வறட்சியான ஒரு நேரம். அதனால என்ன செஞ்சாரு, சிவபெருமான் தன்னுடைய சக்தியை வைத்து கையை வைத்தார் அங்கே அந்த நதியில. அதாவது தண்ணீர் உருவாகினது. அதனாலதான் வைகை என்று அந்த நதிக்கு பேர் வந்தது. அதற்கு முன்னாடி விவேக நதி என்று ஏன் பெயர் வந்தது அப்படின்னா வச்சாங்கன்னா, அந்த நதியினுடைய ஒரு சொட்டு நீர் கூட வீணாவே போகாது, எல்லாமே விவசாயத்துக்கு தான் போகும். மற்ற நதியினுடைய நீர் எல்லாம் கடல்ல வீணா
வீணாக கலக்கும். ஆனால் வைகை நதியினுடைய தண்ணீர் மட்டும் ஒரு சொட்டு கூட இதுவரையில ராமநாதபுரம் கம்மாயா இருந்தாலும் சரி, அங்கே பக்கத்தில் இருக்க சக்கரக்கோட்டை கம்மாயில போய் நிறைஞ்சாலும் சரி, அது எல்லாமே விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு வற்றி போய் அதற்கு பின்னாடியும் அங்கே வெள்ளரிக்காய் எல்லாமே போடுறாங்க பார்த்துங்க. அந்த ஈரத்தை கூட விட மாட்டாங்க. அதனால அதுக்கு பேர் விவேக நதி என்று பெயர் வந்தது. அதனால கேட்கறத கேளுங்க. விவேக நதி பிறகு கை வை அப்படின்றது மறுபடியும் மருவி வைகை என்று மாறிவிட்டது. சரிமா, அதெல்லாம் ஒரு புறமாக இருக்கட்டும். இவ்வளவு விஷயங்கள் விவரங்கள் பேசுற உங்களுக்கு அந்த ஒண்ணு மட்டும் தெரியலையேமா? என்ன தெரியல? தெரியுதா உங்களுக்கு? நீங்க பேசுறது எல்லாத்தையும் பேசுறதுக்கு மேலையும் தானே பேசுனேன். ஆக அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை. அந்த ஒன்று என்ன அப்படின்னா, இப்படி பருவத்தோடு இருக்கமே, இந்த நேரத்தை நழுவ விட்டா எல்லாம் வீணா போகுமே அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆகையினாலே எந்த பருவத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும். இல்ல அப்படின்னா எல்லாம் வீணா போயிடும். ஆகவே இப்படி பருவத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு பதி தலைவன் ஆகையினாலே அழகெல்லும் பொருளாக அமைந்தானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா. அழகென்னும் பொருள் கூற அமைந்தானம்மா, அஞ்ஞான தானம்மா. பலமான வாழ்விற்கும் பழங்கால பண்பிற்கும் வழிகாட்டி உலகேற்கும் வரந்தானம்மா. உலகெல்லாம் யாவும் அவன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் அவன் செய்யும் அதிகாரமே. மனமுள்ளவன் குணமுள்ளவன் மரபுக்கு உறவினனே, தினம் தொண்டாத குறை போக்கிடும் திருவுளமுடையவனே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். பாரெங்கும் ரசிக்க வேதங்கள் இசைக்க, பாரெங்கும் ரசிக்க வேதங்கள் இசைக்க, ஓராறு முகந்தானே உனகேற்கணும் வந்து உனகேற்கணும். அழகெல்லும் பொருளாக அமைந்தானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி விதைத்தானம்மா. ஆகவே நான் பார்த்து வந்த புருஷன் வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அள்ளு பகலும் இந்த அவத்தையை நீ வெடுத்து, அல்லும் பகலும் இந்த அவசியை நீ விடுத்து, அள்ளு பகலும் இந்த அவத்தையை நீ வெடுத்து, அவனுக்கு போல விருப்பம் கொடுத்து சொல். அப்படிலாம் கேட்க முடியாது. ஏமா எனக்கு முருகனை பிடிக்கல. பிடிக்கலையா? ஏங்க என்னமா சொல்ற? நீங்கெல்லாம் ஒரு ஆளு அங்கிருந்து வந்து இதுக்குதான் என்ன இவ்வளவு நேரம் கவ கவ கவன்னு கத்திக்கிட்டு கிடந்தீங்களா? எதுக்கு? முதல்ல சொல்லியிருக்கலாம்ல இதுக்கு தான் வந்தீங்கன்னு. உடனே போ விரட்டி விட்டுருப்பேன்ல உங்களை. முருகனை பிடிக்கல அப்படின்னா முருகன் கிட்ட முருகன் எங்க குலசாமிங்க. ஏமா குலசாமியை போய் புருஷன் சொன்னா என்ன சொல்லுவாங்க ஊர்ல? தங்கச்சி குலசாமி அண்ணன் குலசாமி அண்ணன் சொல்றீங்க. என்ன என்ன இது நீ சொல்றத கேட்கல. நல்ல புத்தி சொல்லுங்க. அதுக்கு அண்ணன் ஒரே ஒரு முடிவு சொல்றேன். என்ன? கை அப்படி வை. எதுக்கு? இந்த கட்டை வரல இந்த சென்டர் கொண்டு வா. அப்படி மடக்கு. இதுக்கு தானா பத்தியெல்லாம் அதுக்கு கொலகாரிய மாற சொல்றீமா? முருகப்பெருமானை கட்டிக்கொண்டால் ஏற்கனவே ஒருத்தி இருக்கா, நம்மளும் எப்படி போறது நினைக்கிறீங்களா? ஏற்கனவே ஒருத்தி இருந்தா என்ன, அங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் உண்டு. எனக்கு கைகால் நொடமாவா இருக்கு ரெண்டாம் தாரமா போறதுக்கு? என்ன கைகால் நொண்டியா இருக்கா ரெண்டாம் தாரமா? பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன குறை உண்டு? என்ன குறை உண்டு? ஏதாவது ஒரு குறை ஒரு குறை சொல்லுங்க பாப்பா. ஒரு குறைய 10 குறை சொல்லுவேன். ஒரு குறை சொல்லுங்க பாப்பா. 10 சொல்லுவேங்க. 10 சொல்லுவேன். அந்த குறையுமே நிறைவாளி. ஏங்க ஒரு மனுஷன் ஒரு பழத்துக்கு கோவத்துக்கிட்டு போய் பழனி மலையில போய் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் கோவணத்தோட. அந்த அல்ல என்னை வச்சு காப்பாத்துவாரா? அவரே கோவணத்தோட இருக்காரு. அவர் எப்படி என்னை வச்சு காப்பாத்துவார்? அப்ப ஒரு கனிக்காக கோவித்து கொண்டு போனாரு. நம்ம எதுவும் சொன்னா கோச்சிட்டு போறோம் நினைக்கிறீங்களா? ஆமா, நீங்க என்ன கோவிச்சிட்டு போற மாட்டேங்க. நீங்க என்ன சொன்னாலும் கோவப்படவே மாட்டாரு. ஆமாமா, கோவப்படவே மாட்டாரா? கேளுங்க, கோவப்படவே கேளுங்க என்னண்டு. சரி, அவங்க அப்பாவை பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் சாம்பலை பூசிக்கிட்டு சுடுகாட்டில் போய் அங்கே என்னைய போய் வாழ சொல்றீங்களாக்க. அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் தலையை விரிச்சுக்கிட்டு, ஒரு பொம்பளை வீட்டில் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டே இருந்தா விளங்குமா வீடு? அருவா கத்தி கோடாரி பொம்பளை எப்போ பார்த்தாலும் இப்படி அவங்க தெரியறது. ஒரு அசுரனை வேற அறுத்து ரத்தத்தை பிடிச்சி மடக்கு மடக்குன்னு குடிக்குதுங்க இந்த பொம்பளை. அந்த பொம்பளைய போய் அதோட குடும்பம் நடத்த முடியுமா?
இப்படி ஒரு குடும்பத்துல வாக்கப்பட முடியாது. இதோட 2ஆம் தரமா வேற 2ஆம் தரம் கேக்குது அவருக்கு. மூத்த தாரம் இருக்கிறா, 2ஆம் தாரம் கேக்குது, 2ஆம் தாரம் கேக்குதா, பண்டாரத்துக்கு 2ஆம் தாரம் கேக்குதா, பண்டாரத்துக்கு 2ஆம் தாரம் கேக்குதா, நல்லா நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நாரதருக்கு இருக்கா, இப்படி பொழப்பு பொழக்க மனுஷன் ரோசா வேணும்டா. ஏ நல்லா நல்லா இருக்கா, என் நாரதரே இருக்கா, என் நல்லா நல்லா இருக்கா, என் நாரதரே இருக்கா, இப்படி பொழப்பு பொழக்க வேண்டுமா, அட என்னாலும் அப்படி இருக்கு அழகு வேண்டுமா, மூத்ததாரம் இருக்கிறா, 2ஆம் தாரம் கேட்குதா, முருகனுக்கு 2ஆம் தாரம் கேட்குதா, ஆண்டி பண்டாரத்துக்கு 2ஆம் தாரம் கேக்குதா, ஆண்டி பண்டாரத்துக்கு 2ஆம் தாரம் கேக்குதா. 2ஆம் தரமாவெல்லாம் வாக்கப்பட முடியாது. முருகப்பெருமானுக்கு 2ஆம் தாரம் கேக்குதான்னு சொன்னது ஒரு புறமாக இருக்கட்டும். ஆ, ஏதாவது நல்லா நல்லா இருக்கா நாரதரே. கிறுக்கு கிறுக்குன்னா என்ன? கிறுக்கு கிறுக்கு என்பது மூளை சரியே இல்லாதவர்கள். கிறுக்கு அப்படின்னா மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா. கிறுக்கு அப்படின்னா ஆர்வம்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குமே ஆர்வம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சுன்னா அவனுக்கு கண்டிப்பான முறையில கிறுக்கு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும் அப்படிங்கறதுல கிறுக்கு இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுல கிறுக்கு இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கறதுல கிறுக்கு இருக்கும். உங்களுக்கு எதுல கிறுக்கு? எனக்கு என்னுடைய முழுக்கு இருக்கு. யாரு மாதிரி உங்களுக்கு மாசாமிய முத்து முழுக்கு இருக்கு, முழுக்கு இருக்கு. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து கிறுக்கு அப்படிங்கிறது இருக்கணும். எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பறித்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், இனி குணத்தில் இருக்கிறது எங்கே போய் கைவரிசை எல்லாரும் போ. வேறொருவரும் இல்லை மேதினி விதினிலே, வேறொருவரும் இல்லை மேதினி விதினிலே, அருகனை உன்னாக நமதாலே. அதான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அதோட போயிருக்க முடியாதானே. மூத்த தாரம்னு ஒண்ணு இருக்கும்போது இப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே. அப்ப ரெண்டாவது நம்ம போனா சக்கலத்தி சண்டை இல்லையா? சக்கலத்தி சண்டை வந்து நினைக்கிறியா? மனசுல ஒட்டி போயிட்டா எந்த தீக்கு மேல ஒரு சொரணையும் கிடையாது. அதுக்கு என்ன பேரு தெரியுமா? முன்னாடி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொம்பளை பிள்ளைய பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கமா இல்ல? இதே உங்க குடும்பத்துல உள்ள வழக்கமா? கூட்டி 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 அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? கூட்டி 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 கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறை, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஓட்டமை சொல்ல வந்து உமக்கென்ன துறையோ கைவரிசை நல்லா. அறிவில்லா மலச்சிறுமி யாரை பார்த்து கூட்டி குடும்பம் கேட்கிறீங்க? புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி, ஞானமில்லாதவருக்கு ஞானத்தை கூட்டி, அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி, பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருகப் பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன பார்த்து ஆத்தடி தங்கச்சி அண்ணன் சொல்ற எப்படி ரோசம் வச்சுட்டு போட அவரை அடிச்சுக்கிட்டு விரட்டி விட்டேன். எவ்வளவு ரோசம் பாருங்க. அண்ணன் சொல்ற கேப்பையில அடிச்சு விரட்டி விடல, ரோசப்படட்டும். நான் சொன்ன ஆமா ஆமான்னு சொல்லு. ஆமா பச்சை மண்ணு போய் சொல்லுமா? ஆமா 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 என் தங்கமே சொல்ற கேளு. அண்ணன் சொல்றேன், இன்னைக்கு மேடையில உன் தலையெழுத்து முறியன் தலையில விழுந்ததே தெரியும். நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எப்படா தள்ளி விடலாம்னு பார்த்துட்டு இருக்க. பண்ணுவேன், வெட்டிடுவாங்க. வெட்டுவாங்களா அவனு முடிவு பண்ணிட்ட நீ. என்ன இப்படி சொன்னாதே. அதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா ஒருத்தரை உசுப்பேத்தி விடணும், உசுப்பேத்தி விடணும். அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னேன். இப்ப போய் சொல்லிடுவாரு, உங்க எல்லாருக்கும் இது பிரச்சனையாடா. வில்லுங்க, நான் பேரம் பேசி தரவா? தெய்வமே
சரி அப்படி சொன்னாதே என்ன சொல்லிட்டு போனாரு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு எப்படி சத்தியம் பண்ணாரு பத்தியலா இதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் அதனால உடனே முருகன் வந்துருவாரு நான் முருகனை காதலிக்கிறேன் உனக்கு தெரியும்ல தெரியும்ல ஆமா 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 பச்சை ஒண்ணு பொய் சொல்லாது அதனால முருகன் வந்துட்டாரு நீ ரொம்ப முத்துன மண்ணுடா சரி போயிட்டு